அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புடலங்காய் தாங்க. மறுசுழற்சி, அதாவது சுழற்சி முறையிலேயே அதுவே கொடியே வளர்ந்து நம்மளுக்கு காய் கொடுக்குதுங்க. இது எப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ சொல்லியிருக்கேன். நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டில் மிக்ஸ் ஆகி அந்த விதை தானே வளர்ந்து கொடியாகி நம்மளுக்கு காய் கொடுக்குறதாங்க. நான் இதுக்குன்னு டைம் எடுத்து செலவழிக்கிறது இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் போல தாங்க. வேறு பிளான்ட் வச்சுருப்பேன், அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு கொட்டுறதால அதில் அந்த விதையில் வளர்ந்து கொடியாக வளர்ந்துதாங்க நம்மளுக்கு காய் கொடுக்குது. இது நல்ல ஒரு வெரைட்டிங்க. இது நாட்டு புடலங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் விதை வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டு தேவைக்காக காய் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து போட்ட விதையிலேருந்து வந்தது தாங்க. இது வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து வளர்றதாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வெஜிடபிள் வேஸ்ட்டில் தான் என்னோடய பாட்டில் எல்லாமே ஊடு பயிராக வச்சுருப்பேன். ஆனால் நல்ல காய் கொடுக்குதுங்க. இந்த புடலங்காய் அறுவடை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இனிமேல் நம்ம மாடி தோட்டத்தில் ஒன்று ஒன்றா கிடைச்சிடுங்க அறுவடையில். ஏன்னா எல்லாமே காயை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாருங்கள், இது 2 வெரைட்டிங்க. நம்மளுக்கு இது வரி புடலங்காய் உண்டு, வெள்ளை புடலங்காய் உண்டு. ஆனால் ரெண்டுமே வந்து ரொம்ப நீட்டாலாம் வரலைங்க. நம்மளுக்கு நாட்டு புடலங்காய் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அறுவடை பண்ணும்போது. ஏன்னா ரொம்ப நிறைய இருக்குங்க. தேங்க்யூ.